நேற்று செல்வ பெருந்தகை, இன்று பிரவீன் சக்கரவர்த்தி. திமுகவிற்கு உடன்பாடில்லாத கருத்துக்களை காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்து வருவதற்கு காரணம் என்ன? என்ன நடக்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்? பின்னணியை பார்க்கலாம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி ஒற்றுமையாக தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்து வெற்றிகரமாக நடைபோட்டு வருகிறது. ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக காங்கிரஸ் இடையே முரண்பாடுகள் ஏற்பட தொடங்கி இருப்பதாக தோன்றுகிறது. காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தியின் நெருக்கமானவராக கருதப்படும் அரசியல் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜயை சந்தித்த போதே பரபரப்பாக பேசப்பட்டது. அதுவும் கூட்டணிக்கான காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த 2 நாட்களிலேயே பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்திருந்தார். இந்த விவகாரத்தில் திமுக சமாதானம் அடையாத பதிலையே காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காங்கிரசின் கூட்டணியை முடிவு செய்யும் இடத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை என்று அந்த கட்சி சார்பில் கூறப்பட்டது. இந்த விவகாரத்தை திமுக தீவிரமாக கவனித்தாலும் பெரிதாக வெளிக்காட்டவில்லை. அதே வேளையில் ஆட்சியில் பங்கு என்ற குரல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் சில நிர்வாகிகள் மூலம் வெளிப்படுத்தி வருவதையும் திமுக ரசிக்கவில்லை. ஆனால் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் ஆட்சியில் பங்கு என்று வெளிப்படையாக கூறியிருப்பதை திமுக மிகுந்த கவனத்துடன் உற்று நோக்கியிருக்கிறது. இந்நிலையில் வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பெருமையாக பேசியதை மேற்கோள் காட்டி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழ்நாடு பெரிய கடனாளியாக இருப்பதாக விமர்சித்திருக்கிறார். இவர் காங்கிரஸ் கட்சியின் டேட்டா அனலிஸ்ட் என்பதால் எதிர்வரிசையில் இருக்கும் பாஜகவினரும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றனர். அதுவும் ஆட்சியில் பங்கு என்று செல்வ பெருந்தகை வெளிப்படையாக பேசிய அடுத்த நாளே பிரவீன் சக்கரவர்த்தி இதுபோன்று பேசி இருப்பதுதான் கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. சார், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் முறையா வெளிப்படையா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா நீங்க முன் வச்சிருக்கீங்க. இந்த விஷயத்த முறைப்படி திமுக கன்வே பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, ஒரு பேட்டியில எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர்கிட்ட கேட்குறாங்க. அந்த கேட்கும் போது அவர் சொல்றாரு, இது மாதிரி நீங்க ஆட்சியில நீங்க கேட்ட மாதிரி கேட்பீங்களா? நம்ம சொல்றாரு, நாங்க கேட்போம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, நாங்க நல்ல நட்பு ரீதியா இருக்கோம், கேட்கறதோடையும் தவறு இல்லையே. 67 ஆண்டுகள் 1967 பிறகு நாங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்னதை நேற்று பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர் பிடபிள்யூசி மெம்பர் இது மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாருன்னு. அவர் சொன்னது அவங்க கேட்குறாங்க, இவர் சொல்கிறாரு. அவர் கருத்தை கேட்கும்போது அவர் கருத்து தான் கட்சியோட கருத்து, எங்களுடைய கருத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பார்க்குறதுன்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நீண்ட நெடிய தூரம் இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, பேச்சுவார்த்தை மூலயமா ஒரு புரிதல் வரும். அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியும். பேச்சுவார்த்தை சமயத்தில் எங்கள் அகில இந்திய தலைவர்களும் எங்கள் குழு போட்டிருக்காங்க, ஐவருக்குடைய தலைவராக திரு கிரீஷ் சோடங்கர் இருக்காரு. நாங்கள் பேசுவோம். அதனால் இப்போ இதை ஹைலைட் பண்ணிவிட்டு இதில் பிரச்சனை வரும், உடனே பிஜேபி தலைவர் சொல்கிறாரு இது மாதிரி பேசிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் வராது, சுமூகமாக நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளும். சார், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முறையா நீங்க பேசுனீங்க. இதே நேரத்தில் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக அறியப்படும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒரு விஷயத்த பொதுவெளியில முன் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேசியிருந்தாங்க. அந்த செய்தியை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட கடன்கார மாநிலமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோ இல்லை ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோடைய ஆத்தரைஸ்டு பர்சன் கிடையாது. ஓகே, கிரீஷ் சோடங்கர் சொல்றதை கேட்டீங்க, அதை சொல்றேன், எஸ் ஆத்தரைஸ்டு பர்சன். அது என்ன சார் நெருக்கம் இல்லாதது? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாம் அவருக்கு நெருக்கமானவங்க தான், எல்லோரும் நெருக்கமானவங்க தான். அவர் அதையும் வகைப்படுத்தி பார்க்குறீங்க. இப்போ நான் நெருக்கமானவர் இல்லையா தலைவர் ராகுல் காந்திக்கு? அது என்ன இவருக்கு மட்டும் தான் நெருக்கமானவர்னு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி எதனா யாஸ்டிக் இருக்கா? நான் நெருக்கம் இல்லாதவங்க. இந்த தேசத்தை நேசிப்பவர், இந்த தேசத்துடைய மக்களை நேசிப்பவர் தான் ராகுல் காந்தி. அவர் பேரை யாரா தவறா பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு. கூடுதல் தொகுதிகள், ஆட்சியில் பங்கு என்று கூட்டணி கட்சியினர் பேசுவது தேர்தல் நேரத்தில் வழக்கமான ஒன்று என்று கருதினாலும் இதை திமுக விரும்பவில்லை என்றே தோன்றுகிறது. கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுகவிடம் கட்சிகள் அனைத்தும் அதிகமான கோரிக்கைகளுடனேயே அணுகும் என்பது நிதர்சனம். ஆனால் இதை திமுக எப்படி கையாள போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.